ஹாய் ஹலோ கைஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டவர் டெஸ்டினி சர்வைவ் அப்படிங்கிற அந்த கேமுடைய பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் இன் தி கேம் பிளே வீடியோ. வாங்க பார்க்கலாம். கைஸ் ஹீல் பண்ணலாமா? ஓகே, ஆமாம் நான் சொன்ன மாதிரி ஹீல் கிடச்சிருக்கு பாருங்களேன். அதான் கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்குது. 10 செகண்டுக்கு ஒரு வாட்டி எல்லா பிளாக்ஸையும் ஹீல் பண்ணோம். இது கொஞ்சம் நல்ல ஐடியாவாக இருக்குது. சரி, இருந்த எல்லா காசையும் காலி பண்ணிட்டேன். நம்ம அதையே பண்ணுவோம். அதில் இதுக்கு மேலே அது பண்ண தேவையில்ல. ஏதாவது மிஷினே வந்து அதை போட்டு தள்ளிச்சுன்னா பார்த்துக்கலாம். இன்னும் ஒரு வாட்டி ஃப்ளேம் த்ரோ அந்த பக்கம் போயிடுச்சுன்னா இந்த இடம் வெடிச்சு செதறிடும். சரி, நானே சுட்டு கொண்டுட்டேனே. ஓகே, 32 வந்துருச்சு இல்லை இந்த இடத்துல. ஓகே கைஸ், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸ்லாம் பாருங்கள். ப்ளஸ் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி ஆலில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சென்ட் ஆகும். ஓகே, இவனுங்க எச்சத்துப்புறதே வேலையை வச்சுருக்காங்க. சில தாத்தா ஜாம்பியும் பாட்டி ஜாம்பியும் இந்த மாதிரி வந்துட்டு இருக்கு. ஓகே கைஸ், போட்டு கொளுத்துங்க இந்த இடத்த. ஓகே கைஸ், நமக்கு எதுவும் தெரியாது. இதை பாட்டு கொளுத்துறது தான் நம்ம வேலை. இவ்வளோ தூரம் வந்தோம், ஹெச்பி கொஞ்சம் தான் கம்மியாக இருக்குது. நம்ம கொஞ்ச நேரத்துக்கு ஹோல்ட் ஆன் பண்ணிட்டு இருந்தோம்னா அந்த ஹீலிங் பிளாக் வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கும். அவ்வளோதான் கைஸ், நம்மக்கிட்ட இருந்த எல்லா பவரும் காலி ஆயிடுச்சு. இப்போதைக்கு நம்மக்கிட்ட 1 2 அவ்வளோதான். திரும்பவும் போயிடுச்சு. கிரனைட் போட்டு எல்லாத்தையும் கொளுத்திட்டு இருக்கோம் இந்த இடத்துல. இந்த இடத்துக்கு வர வரைக்குமே நம்மக்கிட்ட வந்து நிறைய இது இருக்குது. ஸோ இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறமா கிரேட் கிரனைட்னு நமக்கு இப்போ தான் கைஸ் ஒன்று கிடச்சிது. அந்த கிரேட் கிரனைட் வந்து எல்லாவனையும் போட்டு தந்துருக்கு. இவங்க கீழே பார்த்துப்பாங்கன்னு ஒரு சின்ன ஹோப் கிடச்சிருக்கு. நான் அதுக்குள்ளே அங்கே மேலே போட்டு கொளுத்தணும். இல்லை கைஸ், நம்பிக்கை போயிடுச்சு. அதனால கிரனைட் போடணும். சரி, கிரனைட் தவிர்த்து 7 வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இல்லை 10 வந்துச்சுன்னா அதோட கெத்தாக இருக்கும். இன்னும் கொஞ்ச நேரம் தான். ஹோல்ட் ஆன் ப்ளீஸ். யாப்பா, அந்த கொஞ்ச நேரத்தோடைய டைம் ஒர்க் அவுட்டு. போட்டு கொளுத்துடா. ஐயோ, நமக்கே ஹெச்பி இங்கே கம்மியாக இருக்கே. அவனுங்க எச்ச துப்பியே நம்மளை போட்டு தள்ளிட்டானுங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது கைஸ். அவங்க எப்படி நம்மளை எச்ச துப்பி கூட, நம்ம அவ்வளோ ஒன்றும் கீழ்த்தனமான ஆட்கள் கிடையாது கைஸ். அவ்வளோ இப்போ 7 போட்டோம். இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக ஏறுமா? நெக்ஸ்ட் பிளாக் போடலாமா? சரி, பிளாக் அப்கிரேட் பண்ணியே நம்மக்கிட்ட இருக்க காசுலாம் உறிஞ்சு எடுத்துட்டானு. சரி, நான் தானே அப்கிரேட் பண்ணேன். சரி விடுங்க கைஸ். இவனு வந்து ரொம்ப டம்மியான ஜாம்பி தான். அதனால் இவனுங்களை வந்து ஒரு 4-5 போர்டில் போடுதலாம். இல்லை, ஒரே ஒரு ஷூட்டில் செத்துருவானுங்க. இது இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக ஏற மாதிரி ஃபீல் ஆகுது இல்லை கைஸ்? எஸ், இவனுங்க வேறு வந்துகிட்டே இருக்காங்க. என்ன பண்ணுறது? அதுக்குள்ளே ஜாம்பி ஃபேக்ட்ரி தான் வச்சுருக்காங்களேடா. சொல்லிட்டு போங்கடா எவனாவது. நான் அதுக்கேற்ற மாதிரி இருந்துப்பேன்ல. ஹீலிங் பிளாக் எல்லாவனையும் பார்த்துக்குச்சு.
இவனுங்களை ரொம்ப நேரம் இப்படியே விடக்கூடாது. இந்த இடத்துல அவனுங்க வந்துடுவானுங்களே. சே வந்துட்டாங்க கைஸ். போனாட்டி நம்மளோட பிளாக்குக்கெலாம் ஹெச்பி பயங்கரமாக இருந்துச்சு, நமக்கு தான் இல்லை. இந்த ஹோட்டல் பயங்கரமாக இருக்குது. ஏன்னா ஹோட்டலுக்குள்ளே இருக்க கஸ்டமர்ஸ் தான் சரியில்லை. கஸ்டமர்லாம் என்னை போட்டு அடிக்கிறாங்க. நானும் கஸ்டமராக தானே ஹோட்டலுக்கு வந்திருக்கேன். ஜாம்பி குழம்பு சாப்பிட வந்திருக்கேன். கிரனேட் ஷவர் போடலாம், வேறு வழி இல்லை. ஆனால் நம்மக்கிட்ட பவர் வேறு கம்மியாக இருக்குது. சரியான கன்று கைஸ். இது இவனுங்களை போட்டு தள்ளிட்டோம். நெக்ஸ்ட்டு ஒரு 1 இந்த ஃபைனல் ஏரியா எப்படி இருக்குன்னு பார்த்துட்டோம். பட் அந்த இடத்துக்கு போனவொடனே நம்மளை போட்டு கொளுத்தி விட்டாங்க. எச்ச துப்பி தான் பயங்கரமாக இருக்காங்க இங்கே. நம்ம மண்டைக்கே 1 டேப் அடிக்கிறாங்க அந்த எச்ச துப்பி வச்சு. இந்த ஏரியா தாங்க பயங்கரமாக இருக்குமோன்னு தோணுது எனக்கு. அதனால் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா போட்டு கொளுத்த போகிறேன் அவங்களுக்கு. கைஸ் இன்னுமே நம்ம ஒரு இடத்துக்கு போகவே இல்லை. அந்த இடத்துக்கு போகிற வழியில் எத்தனை பேர் இருப்பாங்கன்னு மட்டும் யோசிச்சு வச்சுக்கோங்க. இங்கே கும்பலாக வந்து நம்மளுக்கு கும்பல் ஷாட் வைக்கிறாங்க. அங்கே கும்பலுக்கு நடுவில் மாட்டிட்டான்டா குமுருங்கன்னு பின்னாடி முன்னாடிலேருந்து அதை அடிப்பாங்களோ. அவ்வளோதாங்க கைஸ், முடிச்சு விட்டோம். நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக வண்டி போயிடுச்சுன்னா இவனுங்க வரும்போது அப்படியே இடிச்சு தள்ளுறதுக்கு சான்ஸ் இருக்கும்ல. வண்டியை ஸ்பீடாக ஓடிட்டு போடா. அவன் சொல்லுவான், டேய் அதுவாக தாண்டா ஓடுது, நான் ஓட்டலை அப்படின்ட்டு. வந்துட்டோம். இந்த ஹீலிங் பிளாக் இருக்கிறதுனால தான் என்னமோ நம்ம இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். 2% சான்ஸை வச்சு என்னடாண்டா பண்ண போகிற? அடுப்பாவது கைஸ். பாருங்க சொன்னேன்ல, நல்ல கும்பலாக மேலே தலைக்கு மேலெலாம் ஏறி ஏறி வந்துட்டு இருக்காங்க. ஒரு மனுஷ மூளை வந்துருச்சு இந்த இடத்துல அப்படின்ட்டு. ஐயோ இப்போ நம்மளை கொளுத்தி விட போகிறாங்க கைஸ். இது இந்த 4 இது இருக்கிறதுனால தான் நம்ம இவ்வளோ நேரம் உயிர் பொழைச்சிட்டு இருந்திருக்கோம். காட், நம்ம இப்போ சேர்த்துட்டோம், வேறு வழி இல்லை. அவனுங்க நம்மளை கொண்டுட்டானுங்க கைஸ். இன்னும் ஒரே ஒரு இன்னும் 1 டெட்டு. இப்போ பிளாக் ஆனால் எவால் பண்ணலாம். வேணாம் கியர் கெயினா பவர். எஸ், இந்த பிளாக்கும் வேணும்னு நினச்சிட்டு இந்த பிளாக் தான் கைஸ். சார் கைஸ் அவ்வளோ தூரம் போய் கடைசியில் கவுத்து விட்டாங்க கைஸ். இந்த பார்ட் 2 வீடியோ எப்போ எண்ட் ஆகும்னா, அந்த பாஸ் ஃபைட் போவோம்ல, அதை தோற்றாலும் ஜெயித்தாலும் இந்த வீடியோ வந்து எண்ட் ஆகிடும். அது நீ இந்த ஜென்மத்தில் பண்ணி முடிக்க மாட்டேயா அப்படின்னு சொல்கிறாங்களும் இருக்காங்க. ஏன்னா நம்ம வெப்பன் டேமேஜ் அவ்வளோவா கொடுக்கவே இல்லை. பிளாக் தான் இது பண்ணிருக்கோம். அந்த மேலே 2 பிளாக்கு 5K இருக்குது ஹெச்பி. காம்போ மோட் போட்டு சீக்கிரமாக ஸ்பீடப் பண்ணி போடணும் கைஸ். நெக்ஸ்ட்டு கீழே இருக்க பிளாக்குக்கு டிஃபென்ஸ் வந்துச்சுன்னா டிஃபென்ஸையும் போட்டு விட்டுடலாம். அப்பா இப்போ கொஞ்சம் க்ரௌட் கம்மியாக இருக்குது ஹோட்டலில். நம்ம போய் சாப்பிட்டு வந்துடலாம். சாப்பிட விட மாட்டேன்றாங்களே. எங்களை தாண்டி தான் சாப்பிட போகணுங்கிறாங்க இவனுங்க. நம்ம என்ன பண்ணுறது? என்னை உள்ளே விட்டால் பொறுமையாக சாப்பிட்டுட்டு கிளம்பியிருப்பேன். என்னை உள்ளே விட்டு சாப்பிட விட மாட்டேங்களாடா.
அப்படியே ஹோல்ட் ஆன் பண்ணிக்கலாம் கைஸ். ஏதோ ஒன்று பண்ணி பொறுமையாக இதை போட்டு சரியான கஷ்டமாக இருக்குது கைஸ். இது வரைக்கும் நம்ம சும்மாவே வந்துடுறோம். ஆனால் அடுத்த லெவல் போகும்போது சாவடிச்சிடுறாங்க இவனுங்க. பாருங்க, எதுவுமே தெரியாமல் நம்மளை கொல்றதுக்குன்னே வராங்க. நான் அவங்க பாஸை மட்டும் பார்த்துட்டு போயிடுறேன்டா. நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பாஸ் காமிச்சிட்டு போயிடுறேன். திரும்ப நான் வந்து வருவேன். வந்தான் செத்தான் இருப்பிட்டு அந்த மாதிரி திரும்ப வருவேன். வந்து நானே என்னை சுட்டுப்பேன், செத்துடுறேன், அப்டேட் பண்ணிவிட்டு திரும்ப வரேன். போட்டு கொளுத்து வந்தவங்களெல்லாம் இன்னைக்கு அவ்வளோதான். கொளுத்திட்டு இருக்கேன், தெரிதா இல்லையா? இந்த இடம் தான் கைஸ். இங்கே தான் நம்மளை கடைசியாக அந்த எச்ச துப்பிங்க வந்து காலி பண்ணிடுச்சு. சார் வாயில் என்ன தான் செக்ரெட் ஆகுது தெரியல அவங்களுக்கு. வந்து துப்பிக்கிட்டே இருக்காங்க. எப்படி தான் துப்புறாங்க? எனி ஐடியாஸ் ஃப்ரம் யூஸ்? ஐயோ, நேர்லேயே நம்ம இன்னைக்கு இந்த இடத்துல காலியாக போகிறோம். ஏன்னா எச்ச துப்பிங்க நம்ம ஏரியா வரைக்கும் வந்துருச்சுங்க. கிரனைட் போட்டால் எச்ச துப்பியில் ஒன்று காலி. ஆண்டவா, உள்ளே எத்தனை பேர் தான் ஆண்டவா வச்சுருக்க? இன்னைக்கு நேர் காமிக்காமல் போக மாட்டேன். உங்கள் ஏரியா காலியாக போதே. காலி ஆகிடுச்சு பாஸ். எப்பா கைஸ், ஃபைனலி நம்ம பாஸ் பார்த்துட்டோம். எப்படி இருக்க போகிறான்னு பார்க்கலாம். டேய் அடடா கொளுத்துங்களா? ஐயோ, நல்ல வேலை அப்கிரேட் பண்ணி வச்சுருக்கோம் நம்ம. கொஞ்ச நேரம் ஹோல்ட் ஆன் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். எப்பா டெட்டு பாருங்க, அந்த எலும்பு அப்படியே ஆன்னு பார்க்குது நம்மள. என்ன நெக்ஸ்ட் ஏரியா போகுமா? சரி, 50 ரூபா தான்டா கையிலேயே கொடுக்குறாங்க. இதெல்லாம் வேஸ்ட்டுடா. 50 ரூபா வச்சு நான் என்னடா பண்ணுறது? நாக்கு தான்டா வலிக்க முடியும் 50 ரூபா வச்சு. ஷாப்பா? வெப்பன்ஸ் என்ன ஷாப்புன்னு காமிக்குது, வெப்பன்னு காமிக்குது. அவன் தான் எது கொடுத்தாலும் ஃபுல்லாக முடிச்சிடுவோம். இல்லை நாங்கள் எக்யூப் பெஸ்ட்டு. ஏப்பா எல்லாத்துலேயும் ஒவ்வொன்று கொடுக்குறாங்கயா. ஜெம்ஸ் எல்லாமே இருக்கு. ஃப்ரீ முற்றிலும் இலவசம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது இப்போ தாங்க இது உண்மையாக இருக்குது. ஹெச்பி பெஸ்ட் அதிகப்படுத்தணும், அப்புறமா தான் மாற்றுதெல்லாம். ஒரு ட்ரஸ்டி பேக் பேக்கா? அதான் கைஸ். ஓ, என்கிட்ட வர ஜெம்ஸ் இல்லை. சரி, ஓகே. அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.